எப்படி போச்சு உங்களுடைய நாள் இன்னைக்கு? நல்லா போச்சா? உங்களால அன்மியூட் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணலாம். பாசிபிள் ப்ளீஸ் அன்மியூட். வெரி ஹாப்பி ஈவினிங். ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? நம்ம தினைக்கும் ஆஹ், பேசக்கூடிய சென்டென்சஸ் அது வந்து ஆங்கிலம் நிறைய கலந்ததா தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுவே வந்து நமக்கு என்ன சொல்றது, we are half way through. ஏற்கனவே பேச தெரியும், இன்னும் ஒரு சின்ன அளவு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கூட வேணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இன்னும் சூப்பரா பேசிடலாம். கரெக்டா? ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு கிளாஸையும் ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? அது இன்டராக்டிவா இருக்கணும்னா நீங்க அன்மியூட் பண்ணாதான் நல்லா ஜாலியா என்ஜாயபிளா இருக்கும். ஏஎஸ்ஐ புலியூர் சென்டர் அன்மியூட் பண்ண முடியுமா உங்களால? கொஞ்சம் சென்டர்ஸ் இப்ப சேர்ந்ததுனால பார்க்க முடியுது. வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் மோட்டிவேஷன் கோட். ஸோ தினைக்குமே நமக்கு ஒரு சின்ன அளவு மோட்டிவேஷன் தேவைப்படுறது இல்லையா? ஸோ வந்து குட்டி கதை தான். A mother sparrow and her baby lived near a small mountain. ஒரு சிறு மலை பக்கத்துல ஒரு அம்மா ஸ்பாரோவும் அதோடைய குழந்தையும் அங்க வசிச்சுதான். அந்த பறவையினுடைய குழந்தைக்கு வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப பயமா. அதுக்கு அம்மா சொல்லித்தான், பறக்கணும், எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தியா வானம், எவ்வளோ அழகா இருக்கு, நீ முயற்சி செய்யணும், இதனால சுலபமா பறக்க முடியும் அப்படின்னு அது ஊக்குவிச்சுதான். பேபி ஸ்பாரோ ட்ரைட், முயற்சி செஞ்சுதான். பாப்போமே, நம்ம வேணா முயற்சி எடுத்து பாப்போமே அப்படின்னு தோணித்தான். இட் ஃபிளாப்ட் இட்ஸ் விங்ஸ். அப்படின்னா என்ன? அதோடைய ரெக்கைகளை வந்து பட படப்படன்னு அடிச்சுதான். அப்புறம் மேல வானத்துல நந்து பறந்துதான். ஸோ இட் காட் தி கான்ஃபிடன்ஸ். அதுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துடுது, தன்னாலையும் பறக்க முடியும் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நமக்குள்ள நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்மளால முடியும், அதுவே வந்து முதல் படிக்கட்டா இருக்கும். பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் டேக் தட் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உன்னை நீ நம்பு, முதல் படியை எடுத்து வை. ஓகே, ரைட்டா? அதே மாதிரிதான் இங்கிலீஷும். பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க எல்லாருக்குமே இருக்கு. அதை தாண்டி, ஐயோ நான் யார் பேசுறது, நம்ம எப்படி பேசினா சிரிப்பாங்களா, அந்த ஒரு எண்ணத்தை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்னா உங்கள இருக்கக்கூடிய பயம் வந்து போயிடும். யூ வில் நாட் ஃபீல், வில் நாட் பி ஹேவிங் ஃபியர் அட் ஆல். உங்கள வந்து பயமே இருக்கவே இருக்காது. ஒத்துப்பீங்களா எல்லாரும்? எஸ். ஒத்துப்பீங்கன்னா அன்மியூட் பண்ணி ஓகே மேம், ஆமா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். போன தடவை மாதிரியே நல்லா இன்டராக்டிவா இருக்கும் நான் நம்புறேன் இன்னைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்மியூட் பண்ணி பேசணும். ஓகேயா? அப்பதான் ஜாலியா இருக்கும் செஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விளையாட்டு ரீதியாவும் ஃபன் ஆக்டிவிட்டி மூலியமா தான் இதை தெரிஞ்சுக்க போறோம், நம்ம பேச போறோம். அதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யணும் இல்லையா? நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஒரு வார்ம் அப் கொஸ்டினா சில கேள்விகள் கேட்கிறேன், ஜாலியா இருக்கிறது தான். ஓகேயா? பெருசா புதிர் மாதிரிலாம் நான் கேள்வி கேட்க போறது இல்ல. நீங்க பதில் உங்களை பேச வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது ஆக்டிவிட்டியே. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும்? வேர் ஆர் யூ நவ்? நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கான பதில சொல்லலாம். நான் கிளாஸ் ரூம்ல இருக்கேன், ஸ்கூல்ல இருக்கேன், சென்டர்ல இருக்கேன். அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ண முடியலன்னா சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம் நீங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து கிளாஸ் ரூம்னு சொல்லியிருக்காங்க.
ரைட், சூப்பர். என்ன பண்ணீங்க நேத்திக்கு? ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லலாம். நான் அந்த இடத்துக்கு போனேன், ஹோம்ஒர்க் பண்ணேன், படிச்சேன். Where did you go yesterday? Sorry. Question is where did you go yesterday? நேத்திக்கு எங்க போனீங்க? நீங்க எங்க போனீங்களோ நேத்திக்கு சொல்லலாம். ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பீங்க இல்லையா? என்னோட பகிர்ந்துக்கலாம். எல்லாமே வந்து உங்களை பேச வைக்கணும், இன்டராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான். Where did you go yesterday? ஆஹா, மார்க்கெட்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஓகே, மார்க்கெட். ரைட்டு. மார்க்கெட். ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்றாங்க. கோவிலுக்கு. ஆல்ரைட். இதுவும் சரிதான். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பதில் இருக்கும் இல்லையா? மார்க்கெட்டு தான் சரியான பதில்ங்கிறது கிடையாது. ஒருத்தவங்களும் ஒரு ஒருடைய இடம் இருப்பீங்க. அதுக்கான பதில தான் நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே. வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு எங்க போவீங்க? வேர் வில் யூ கோ டுமாரோ? கமான், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு எங்க போவீங்க? நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க நாளைக்கு எங்க போலான்னு? என்ன வேணாலும் சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய தாட்டை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நாளைக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி பேசணும். Come on, students. Where will you go tomorrow? I am going to school. You will go to school tomorrow. Wow, super. Okay. வேற ஏதாச்சும் வேற யாராச்சும் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்கள சொல்ல சொல்லு பாப்போம். உன் பேர் என்னம்மா? What is your name? One who told me the answer. இப்ப யார் எனக்கு பதில் சொன்னாங்களோ உங்க பேர் என்ன, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? A. Kabilan, 7th standard. சூப்பர் ரகனா. உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அவன் எங்க போறான் அப்படிங்கறத சொல்ல சொல்லி பார்க்கலாம். வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? ஏதாவது ஒரு தாட் இருந்தா அதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து பீச்சுக்கு போவேன், நான் பார்க்குக்கு போவேன். I am going to school. டுமாரோ யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல். எவ்ரிவன் வில் கோ டு ஸ்கூல். ஸ்கூல் தவிர வேற எங்க போவீங்க? ஸ்கூல் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற எங்க போவீங்க? Tuition. டியூஷனுக்கு. ஓகே, ஃபைன். வாட் இஸ் யுவர் நேம் மா? Rajesh, ராஜேஷ். விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங்? 5th standard. வெரி குட். பாஸ் ஆன் டு யுவர் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அவன்கிட்ட பதில் சொல்ல சொல்லு. வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு எங்க போவீங்க? எங்க போலான்னு இருக்கீங்க? வேர்மா? ஓகே. One of you have told me beach. Okay, beach. ஜாலியா இருக்கும். I am to Yes. going to temple. Temple. Okay, let me check temple. Templeக்கு போலான்னு இருக்கீங்க. Very good. Okay. இந்த ஆப்ஷன்ல அது சூஸ் ஆகல. இல்ல தப்பெல்லாம் இல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பதில். இங்க வந்து ப்ரீ டிஃபைன்டா இந்த பதில்லாம் போட்டு இருந்திருக்கும். அவ்வளவுதான். ஒருத்தவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போவீங்க. டெம்பிள், பார்க், பீச். ஆல் ரைட். Where does your father work? எங்க வேலை செய்யறாங்க உங்க அப்பா? Where does your father work? அப்பா எங்க வேலை செய்யறாங்க? Where does your father work? கடை, ஒரு வங்கின்னு சொல்லலாம். எங்க வேலை பாக்குறவங்களோ நீங்க ரேண்டமா சொல்லலாம். எங்க வேலை பாக்குறாங்க உங்க அப்பா? My father works in a shop. My father works in a company. எங்க வேலை பாக்குறாங்களோ நீங்க சொல்லலாம். சொல்லலாம். ஜாலியா தான் இருக்கிறது தான். நான் ஒன்னும் தெரிஞ்சுக்க ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஃபார் யூ டு இன்டராக்ட். நீங்க பேசணுங்கிறதுக்காக தான் சில கேள்விகள் வார்ம் அப் கொஸ்டினா நான் இங்க போட்டிருப்பேன். My father working office. Office. Okay. Your father works in an office. Okay. All right. Where does your mother buy vegetables? அம்மா எங்க காய்கறிகள்லாம் வாங்குவாங்க?
அம்மா எங்க காய்கறிகள் வாங்குவாங்க? Where does she buy vegetables? Where will she go and buy vegetables? எங்க போய் Market. காய்கறி? Market. Okay. She goes and buys in market. All right. Super. Goes and purchases vegetables in market. Right. ரைட். இப்போ உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருள் லிவிங் ரூம்ல எங்கெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கும்? இப்போ ஹால் இருந்ததுன்னா ஹால்ல சில பொருட்கள்லாம் இருக்கும்ல. இப்போ கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க பாப்போம் உங்க வீட்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத. இப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள் அதை வந்து அந்தந்த இடத்துல மேட்ச் பண்ண முடியுதான்னு நம்ம பார்ப்போமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே இந்த பொருள்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு பெரிய ஹால் இருக்கு, அங்க வந்து என்னெல்லாம் பார்க்க முடியுது உங்களால? இந்த படத்துல என்னெல்லாம் பார்க்க முடியுது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Lamp. என்னம்மா இருக்கு? டேபிளா? Lamp. லேம்ப் இருக்கு. ஓகே, லேம்ப் எங்க இருக்கு? Lamp. லேம்ப். ஓகே, ரைட்டு. Sofa. சோஃபா இருக்கு. இரு, நான் அந்த சோஃபாவை மேட்ச் பண்ணி பார்க்கறேன். சோஃபா எங்க இருக்கு? Chair. பீரோ இருக்கு. ஆ, ரைட்டு. சோஃபா போட்டாச்சு, லேம்ப் வச்சுட்டோம். வேற என்ன பார்க்க முடியுது உங்களால? கதவு தெரியுதா? இந்த படத்துல கதவு இருக்கிறது தெரியுதா? சாரி. வேற என்னெல்லாம் பொருள் இதுல தெரியுதோ நீங்க சொல்லலாம். எதுவும் சரி தப்பெல்லாம் கிடையாது. சும்மா இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், அதை மேட்ச் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேயா? ஓகே, ஒருத்தவங்க கதவு இருக்குன்னு சொல்றாங்க. டோர். டோர் சுவர். இது ஒரு கதவு. ஓகே. டிவி தெரியுதா உங்களுக்கு? இந்த லேடி உட்காந்து டிவி பாக்குறாங்க ஜாலியா. டிவி தெரியுதா? வேர் இஸ் இட்? இப்ப போல பேசினே இருந்தீங்களே, அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் தெரியுதோ நீங்க சொல்லலாம். நீங்க சொல்ல சொல்ல நான் அதை மேட்ச் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் கமான் கமான். Picture. சேரா? Window. Door. விண்டோ. ஒரே நிமிஷம் இரு, நான் ஒன்னொன்னா முடிக்கிறேன். Lamp. லேம்ப் முடிச்சாச்சு, லேம்பை மேட்ச் பண்ணிட்டோம். டேபிள். ஓகே. அடுத்தது Picture. இதுல எங்க இருக்கு சேர்? சோஃபான்னு சொன்னீங்க, சோஃபா மேட்ச் பண்ணிட்டேன். Picture. பிக்சர். படம் ஒண்ணு போட்டிருக்காங்க, மாட்டியிருக்காங்க செவத்துல. தோ இருக்கு. கரெக்டா? அடுத்தது என்னதுமா? Ball. வால். சிவரு. சிவரு. ஓகே, தோ இருக்கு சிவரு. மிரர். மிரர். Window. விண்டோ. விண்டோ. ஜன்னல் தெரியுது. எஸ். வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இங்க மிதியடி இருக்கே. மிதியடிக்கு நம்ம என்ன சொல்லும்? என்னம்மா? புரியல. ஆம் சேரா? ஓகே. அப்படியே ஆம் சேர். இந்த லேடி அப்படியே சாஞ்சுன்னு உட்கார்ந்து இருக்காங்களே. எஸ், ஆம் சேர். ஓகே. Carpet. கார்பெட். கார்பெட். கார்பெட் என்ன நம்பர்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Carpet. இங்க 11. 11. வெரி குட். 11. கார்பெட் இதோ இருக்கு. கரெக்ட். புக் ஷெல்ஃப். புக் ஷெல்ஃப், புத்தகங்கள்லாம் வைக்கிறது இருக்கு. சூப்பர். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஜன்னல், கதவு, கண்ணாடி, புக் ஷெல்ஃப். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா உங்க வீட்டில்? ஹாலில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? இதை தவிர வேற என்ன இருக்கும்?
இமேஜின் பண்ணி பாருங்க உங்க வீட்ல ஹால்ல வேற என்ன பொருள் இருக்கும் இதை தவிர? ஜன்னல், கண்ணாடி, புத்தகங்கள் இருக்கக்கூடியது, அறை, டிவி இருக்கும். ஓகே. ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கடிகாரம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். எல்லார் வீட்லயும் கடிகாரம் இருக்கும்ல ஹால்ல. ஆல் ரைட். வேற? Fan. ஃபேன் இருக்கும். கரெக்ட். இந்த பிக்சர்ல ஃபேன் கொடுக்கல. ரைட். வேற என்னெல்லாம் இருக்கும் உங்க வீட்ல? இங்க இருக்கக்கூடிய பிக்சர்லாம் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா? அந்தந்த நம்பருக்கு ஏத்தா போல லைட் இருக்கும். கரெக்ட். இங்க Light. லேம்ப்னு போட்டிருக்காங்க. டியூப் லைட் இருக்கும் நம்ம வீட்ல. கரெக்ட். சூப்பர். இத செக் பண்ணி பாப்போமா? என்னம்மா? Sir. சேர் இருக்கும். இங்க சேருக்கு பதிலா சோஃபான்னு போட்டிருக்காங்க. ஓகே. Mirror. மிரர் இருக்கும். இங்கேயும் மிரர் இருக்கு. இங்கேயும் மிரர் இருக்கு. இங்கேயும் கண்ணாடி இருக்கு. அதை நம்ம இங்க பொருந்திட்டோம். சரியா? வேற என்னெல்லாம் இருக்கும் உங்க வீட்ல? டேபிள் இருக்கும், சேர் இருக்கும். வெரி குட். கடிகாரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க எஸ், TV. TV. டிவி இருக்கும். இங்கேயும் டிவி இருக்கு. டிவியை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். பீரோ இருக்கும். ஓகே. ஃபோன் இருக்கும். எல்லார் வீட்லயும் ஃபோன் இருக்கும். Home taker. ஹோம் தியேட்டர். வெரி குட். சூப்பர்ரா. ஓகே. இப்ப இங்க போட்டிருக்கிற பதிலா நம்ம பொருத்தமா இருக்கா, சரியா இருக்கான்னு பாப்போமா? அந்தந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணிருக்கோமா, இல்லாட்டி ஏதாவது தப்பா பண்ணிருக்கோமா? சரியா தான் இருக்கா? செக் பண்ணி பாப்போமா? Table. சரியா தான் நம்ம பொருந்திருக்கோம். சூப்பர். நீங்க எல்லா பொருளையும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சூப்பராவும் மேட்ச் பண்ணிட்டீங்க. என்னெல்லாம் இருந்தது? ஜன்னல், கண்ணாடி, கதவு, விண்டோ. படிங்க பார்க்கலாம் சத்தமா. இங்க என்னெல்லாம் பொருள் தெரிஞ்சதோ ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி. வாட் அண்ட் ஆல் யூ saw in this picture? Window. ம். Mirror. Door. ஆ, Wall. Picture. ஓகே. Shelf. புக் ஷெல்ஃப், TV. Lamp. லேம்ப், ஆர்ம் சேர். Table. ஆர்ம் சேர். ஆர்ம் சேர்னா என்ன தெரியுமா? இப்படி நம்ம கையை சாச்சுன்னு அதுல வச்சுப்போம். ஓகே, அதான் ஆர்ம் சேர். இவங்க பாருங்க இந்த சோஃபா மாதிரி இருக்கா, இதுல அப்படி கை வச்சுன்னு அப்படியே டிவி பாக்குறாங்க பாருங்க ஜாலியா. ஆர்ம் சேர். ஓகேயா? அப்புறம் Carpet. டேபிள், கார்பெட். ஓகே. Sofa. சோஃபா. சூப்பர்மா. வெரி குட். எல்லாரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததா இப்போ ஹால்ல இருக்கக்கூடிய பொருள், இந்த படத்துல என்ன பொருள் இருந்தது, அது தவிர உங்க வீட்ல என்னெல்லாம் பொருள் இருக்கும் அதெல்லாமும் நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. ஆல் ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போற வழியில நிறைய இடங்கள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்போம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அது சம்பந்தமா இப்ப சில கேள்விகள் வடிவத்துல இருக்கும். அது என்ன இடம்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பார்க்கலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த இடத்த பார்ப்போமா? ஒரு படம் கொடுத்துருப்பேன். அந்த படத்தை வச்சும் அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்க சொல்லலாம் அது என்ன இடம்னு. ஓகே. இதே மாதிரி பதில் சொல்லணும். ஓகேயா? ஒரு நிமிஷம். பள்ளி முடிந்ததும் நான் முதலில் எங்கு செல்கிறேன்? இந்த இருக்கிற ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? வீடு. Home. வீடு. ஹோம். எங்க இருக்கு இதுல? எந்த கலர்ல இருக்கு? எந்த ரோல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். First row. ஃபர்ஸ்ட் ரோ. பர்ஃபெக்ட். அடுத்தது வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லுமா. ஆசிரியர் தினமும் எங்கு வருகிறார்? Where does the teacher come every day? Where does the teacher come every day? ஆசிரியர் தினமும் எங்கு வருகிறார்? என்ன இடம்? School. ஸ்கூல். எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்? Fourth.
Fourth. ஃபோர்த் ரோல கரெக்டா? 4வது ரோல இருக்கு. கரெக்ட். So how school, two places we have identified. ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல நாம் எதை பயன்படுத்துகிறோம்? எதை பயன்படுத்தி நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்? எதன் மூலமா போறோம்னு நான் கேட்கல. இதுக்கு தேவை இந்த பிக்சர்லயும் அந்த ஒரு க்ளூ இருக்கு. இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு அது ரோடு. we need road to move from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரோடு தேவைப்படுது. திருவிழா நாளில் மக்கள் அதிகமாக எங்கு செல்வார்கள்? Where will people go on festival days? Temple. Temple. Very good. தோர்க்கு. Correct. பணம் இருந்தால் பல பொருட்களை வாங்கக்கூடிய இடம் எது? எந்த இடத்துல போய் நம்ம வாங்குவோம்? இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இதுல எது பொருத்தமா இருக்கும்? என்னமா? Grocery shop. ஓகே. ஷாப். பேக்கரி. ஓகே. பணம் நிறைய இருந்தா பேக்கரிக்கு போயிடுவோமா? ஷாப். பொதுவா கடைக்கு நம்ம போய் பார்ப்போம், என்னெல்லாம் வேணுமோ பொருள் போய் வாங்குவோம். வீட்டில் அரிசி இல்லை என்றால் அம்மா எங்க செல்வார்? எந்த கடையில போய் அம்மா மளிகை சாமான் வாங்குவாங்க? அதுக்கான பேர் என்ன இங்கிலீஷ்ல? வெஜிடபிள் ஷாப்ல போய் நம்ம மளிகை சாமான் பொருள் வாங்குவோமா? வெறும் காய்கறி விற்கக்கூடிய கடையா இருந்தா வெஜிடபிள் ஷாப். இந்த மளிகை சாமான் பொருள்லாம் இருக்கக்கூடிய கடை அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து சூஸ் பண்ணி பாருங்க. கிராசரி ஷாப். சொல்லுங்க பாப்போம். கிராசரி ஷாப். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கிராசரி ஷாப். எஸ், கரெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் மளிகை சாமான் வாங்கினா நம்ம போகக்கூடிய கடை இது கிராசரி ஷாப். சாம்பார் செய்ய காய்கறி வாங்க எங்க வெஜிடபிள் காய்கறி வேணும், எங்க போய் வாங்குறது? வெஜிடபிள் ஷாப். எஸ், கரெக்ட் கரெக்ட். காலை தேநீருக்கு தேவையான பாலை எங்க வாங்குவோம்? டீ போடணும், எழுந்தோடனே டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கணும். மில்க் பூத் எங்க இருக்கு? செகண்ட் ரோல இருக்கு மில்க் பூத். பேருந்து வரும் வரை நாம் எங்க காத்திருப்போம்? கரெக்ட். இந்த இடங்கள்லாம் நம்ம தினைக்குமே ஸ்கூலுக்கு போற வெளியில போறத பார்க்கக்கூடிய இடங்கள் தானே இதெல்லாம். நமக்கு அரிசி தரும் நெல் எங்கு வளரும்? எஸ், சூப்பர். கிரிக்கெட் விளையாட நண்பர்களுடன் எங்கு செல்வாய்? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட். எஸ், சூப்பர். we go to playground. காய்ச்சல் வந்தால் அம்மா என்னை எங்கு அழைத்து செல்வார்? ஹாஸ்பிடல். எங்க இருக்கீங்கள ஹாஸ்பிடல்? லாஸ்ட்ல இருக்கு. ஸ்பெல்லிங் என்ன இருக்கு? ஹாஸ்பிடல். HOSPITAL. வெரி குட், சூப்பர். மருத்துவர் எழுதிய சீட்டை கொண்டு நான் எங்கு செல்வேன்? மெடிக்கல் ஷாப். சூப்பர், வெரி குட். பணம் எடுக்க ATM இல்லை என்றால் நான் எங்கு செல்வேன்? பேங்க்ல போய் பணம் எடுப்போம். பேங்க். பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை அனுப்பும் போஸ்ட் ஆபீஸ். இப்ப நம்ம அட்வான்ஸ்டா மொபைல்லயே போன் பண்ணி விஷ் பண்ணிடுறோம். கரெக்டா? முன்னாடி எல்லாம் தபால்ல போட்டு வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. தேர்வுக்காக அமைதியாக படிக்க. நீங்க எல்லாம் போவீங்களா? லைப்ரரியில போய் படிப்பீங்களா? நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன். என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பீங்க? திருக்குறள். அப்புறம் வேற என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிப்பீங்க லைப்ரரியில போய்? அப்துல் கலாம் புக். ஓகே.
வேற இந்த த்ரில்லர் மாதிரி இருக்க அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் எல்லாம் சாகசமா இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் படிப்பீங்களா? மாரல் ஸ்டோரிஸ். ஓ சூப்பர், மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்பீங்க. கதை என்ன கதை? திருக்குறள். அப்புறம் வேற என்ன மாதிரி திருக்குறள். ஓகே. ஸ்டோரி புக் ஸ்டோரி புக். ஓகே. அதான் என்ன ஸ்டோரி புக், என்ன மாதிரியான ஸ்டோரி புக்னு கேட்டேன். மாரல் ஸ்டோரிஸ். ஒருத்தர் பத்தி இருக்கக்கூடிய பயோகிராஃபி மாதிரியா? இப்ப அப்துல் கலாம் புத்தகங்கள்லாம் ஒருத்தவங்க படிப்பேன்னு சொன்னாங்க, மாரல் ஸ்டோரின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. சூப்பர். இதுக்கான பதில் ஸ்டோரி புக். வெரி குட். அந்த பழக்கத்தை வந்து விடாதீங்க, நிறைய புத்தகங்கள் படிச்சுனே இருங்க, அப்பதான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? மாலையில் நடைபயிற்சி செய்ய மக்கள் எங்கு செல்கிறார்கள்? பார்க். உங்க வீட்டை சுத்தி பார்க் எல்லாம் இருக்கா? நீங்க அங்க போய் விளையாடுவீங்களா? சறுக்கு மரம் எல்லாம். பிறந்த நாளுக்கு கேக் வாங்க எங்க செல்வோம்? பேக்கரி. ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன். சூப்பர். பார்க் முடிச்சு போயிடுது. விளையாடுறதுக்கு போற இடம், நடைபயிற்சிக்கு பார்க். வெரி குட். சோ இப்ப நீங்க இந்த பிக்சர்ல என்னெல்லாம் இடம் பாத்தீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் வச்சுட்டு என்னெல்லாம் இடம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் சொல்லுங்க முடியுமா? அன்மியூட் பண்ணி ஒருத்தவங்களா சொல்லுங்க பாப்போம். என்னெல்லாம் இடம் பாத்தீங்க? கமான் சொல்லலாம். என்னெல்லாம் இடம் பார்த்தோம்? பார்க் பார்த்தோம், அப்புறம் ஹோட்டல்ஸ் ரிசா, வேற என்ன பார்த்தோம்? பேங்க் பேங்க். மளிகை சாமான் வாங்க, அரிசி வாங்குறதுக்கு அம்மா போகக்கூடிய இடம் என்னன்னு சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது என்ன கடை? கிராசரி ஷாப். வெரி குட். கிராசரி ஷாப்புக்கு வந்து என்ன ஸ்பெல்லிங் கொடுத்திருந்தேன்? யாராச்சும் ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த இடம் வந்தது. ஓகே. வேற என்ன இடம்? வெரி குட். கிராசரி ஷாப். கிராசரி ஷாப். ஓகே. அப்புறம் வேற என்னெல்லாம் இடம் பாத்தீங்க? பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கேக் வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப். சூப்பர். ரயில்வே ஸ்டேஷன். இதுல வேற என்ன இடம்லாம் விட்டு இருந்தது? வேற என்னெல்லாம் இடம் மிஸ் ஆயிருந்தது? நம்ம வேற என்னது? இப்ப ரொம்ப முக்கியமான இடம், நம்ம வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு ஒரு இடம் போவோமே, அது இல்லையே இந்த பிக்சர்ல. கரெக்டா? பெட்ரோல் பங்க். கரெக்ட். பெட்ரோல் பங்க் மிஸ் ஆயிருந்தது இதுல. அப்புறம் பணம் எடுக்கிறதுக்கு, பணம் அனுப்புறதுக்கு, பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் இல்லைன்னா ஏடிஎம் போவோம். ஏடிஎம் இல்லைன்னா வேற எங்க போவோம்? பேங்க்குக்கு போவோம். வெரி குட். பேங்க்குக்கு போவோம். அப்புறம் இதுல இன்னொன்னு மிஸ்ஸிங் ஆயிடுது. நம்ம பேனா பென்சில் எல்லாம் வாங்கணும்னா அது ஒரு கிடைக்கும். பெட்ரோல் பங்க். ஸ்டேஷனரி ஷாப். அதான் பேனா பென்சில் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம போவோமே, ஸ்டேஷனரி ஷாப். தட் வாஸ் மிஸ்ஸிங். ஏடிஎம், பேங்க். ஓகே. வாட் எல்ஸ்? மில்க் பூத் வாஸ் தேர். பால் பூத் இருந்தது. இந்த பார்த்த படங்களை வச்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னெல்லாம் இடங்கள் ஞாபகம் வருதுங்கிறத செக் பண்றதுக்காக தான் கேக்குறேன். என்னமா? இப்ப சைக்கிள்ல போறீங்கன்னா சைக்கிளுக்கு காத்து இல்லைன்னா ஒரு இடத்துல போய் அடிச்சு மெக்கானிக் ஷாப், அது கூட நம்ம இதுல மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அது இல்ல. வேற என்ன இடம்? தினைக்கும் இந்த இடங்கள்லாம் பார்ப்போம். ஸ்கூலுக்கு போற வழியில இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கும். கரெக்டா? சூப்பர். சைக்கிள்ல போறீங்கன்னா சைக்கிளுக்கு காத்து இல்லைன்னா ஒரு இடத்துல போய் அடிச்சு மெக்கானிக் ஷாப், அது கூட நம்ம இதுல மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அது இல்ல. இப்ப நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க, பேசுற இது வந்து ஒரே வார்த்தையில வந்து சொல்றீங்க, உட்காரு, நில்லு அப்படின்லாம் சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஆக்ஷன் வேர்டா? தா, குடு அப்படின்னு போவோம். வேற என்ன சொல்லலாம்? ஒரே வார்த்தையில நீங்க அதை பயன்படுத்துறீங்க உங்க ஃப்ரெண்ட்ட. யோசனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம்.
Go out. என்னம்மா? Go கோ, out. ஓகே. Come. கம், கோ, ஓகே. கோனா போ. கம் வா. அப்புறம் வேற என்ன சொல்றோம்? ஒரே வார்த்தையில சொல்றோம், பேசுறோம் அப்படின்னா என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறோம்? தேங்க்ஸ் சொல்றோம், ஓகே. அப்புறம் Fruit. Go, okay. Hand. Okay. Gonna go. கம். வேற என்ன சொல்றோம்? அது தவிர வேற என்ன சொல்றோம்? வார்த்தையில சொல்றோம். பேசலாம். வீட்ல அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எழுந்துரு அப்படிம்பாங்க, படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற என்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஒரு ஒரு வார்த்தையில கேக்குறோம்? Flower. பூ. Sing. பாடுன்னு சொல்லுவாங்க. சிங். சூப்பர். Egg. இல்ல நான் என்ன சொல்றேன், இத பண்ணு, உட்காரு, எழுந்துரு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை. பொருள்லாம் கேட்கல, நம்ம செய்யற வேலை அது ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம். அது என்ன சொல்றோம்? தினைக்கும் உட்காரு, நில்லு, பேசு. அது மாதிரி. Up. என்னம்மா? Up down. அப் டவுன். மேல கீழே. கரெக்ட். மேல இருக்கு. Stand. ஸ்டாண்ட் அப் சொல்றோம். இப்ப இங்க வரக்கூடிய வார்த்தை எல்லாமே நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம தினைக்குமே பயன்படுத்துறது தான். வா. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? Sit. Stand. Attention. சூப்பர். சிட், ஸ்டாண்ட் அதெல்லாம் சொல்றோம். கரெக்ட். இந்த வா அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? Come. Come. கரெக்ட். போ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? கோ. வெரி குட். நல்ல சத்தமா சூப்பரா சொல்றீங்க. நெக்ஸ்ட் உட்காரு. சிட். சிட். கரெக்ட். எடு. எடு ஒரு பொருளை. டேக். சூப்பர். எழுது அதுக்கு வந்து என்ன சொல்றோம்? ரைட். கரெக்ட். உதவு. ஈட். சாப்பிடு. ஈட். கரெக்ட். குடி. ட்ரிங்க். சூப்பர். நெக்ஸ்ட் வாசி. ரீட். ரீட். கிரேட். தூக்கு. தூங்கு. தூங்கு. ஸ்லீப். தூங்கு. ஸ்லீப். உதவு. ஹெல்ப். கரெக்ட். ஹெல்ப். பாரு. See. Look. Very good. Very good. Super. ஓடு. Great. விளையாடு. Play. Super. கொடு. கொடு. Give. Super. கேள். என்னம்மா? Listen. Yes. You need to listen. கேளு. இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையிலேயே நம்ம பேசுறோம். ஆல் தீஸ் வேர்ட்ஸ் இந்த ஒரு வார்த்தையே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? கம், கோ, சிட், ரைட். நிறைய பேச வார்த்தையில வந்து ஒரு வார்த்தை அறிஞ்சிக்கக்கூடிய சொற்களுமே நிறைய இருக்கு இல்லையா? சிட் ஹியர், சிட் தேர், அங்க உட்காரு, இங்க உட்காரு, எழுந்துரு, சாப்பிடு, எழுது, தூங்கு, விளையாடு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம். எல்லாமே ஒரு வேர்டு தான். கரெக்டா? ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு வேர்ட். அண்ட் தினைக்குமே நிறைய பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸா அது இருக்கு. ரைட்டா? இப்ப எப்படி நம்ம ஒரு வார்த்தையில வந்து இதெல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி நான் இப்ப ஒரு படம் காமிப்பேன். நான் அதுக்கான ஆக்ஷன் இது காத்தாலேருந்து நம்ம சாயந்தரம் செய்யக்கூடிய வேலைகள் தான். இரு வார்த்தையிலேயே நம்ம இதை கம்யூனிகேட் பண்ணிடுறோம், பேசிடுறோம். அது என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமான்னு பாப்போமா? ஒருத்தரா எழுந்துரு, சீக்கிரமா எழுந்துரு. எழுந்தோடனே அம்மா எழுந்துருன்னா அதுக்கு வந்து ரெண்டு வார்த்தையா சேர்த்து சொல்லுவாங்க. வேக்குங்கிறது ஒரு வார்த்தை. இரு வார்த்தையா சேர்ந்து சொன்னா வேற என்ன சொல்லலாம்? சீக்கிரம் எழுந்திருப்பா, எழுந்திரு சீக்கிரமா.
எழுந்துரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்? இங்கிலீஷ்ல 2 வார்த்தையா சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்லலாம்? ஒரு வேர்டு நான் வேணா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றேன், உங்களுக்கு இது புரிஞ்சிடும். வேக் அப், எழுந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? வேக் அப். அடுத்தது எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகணும்? தயாராகணும் இல்லையா? அடுத்தடுத்த வேலை, ஸ்கூலுக்கு போகணும். we need to get ready. get ready சொல்லுவாங்களா வீட்ல? Ready. கெட் ரெடி, வேக் அப். முதல்ல என்ன சொன்னோம்? முதல் வார்த்தை என்ன? வேக் அப், சீக்கிரமா ஏந்திரு. முதல்ல என்ன சொன்னோம்? வீட்ல என்ன சொல்லுவாங்க? முதல்ல எழுந்துருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? வேக் அப் Wake அப்படின்னு up. சொல்லுவோம். வேக். அடுத்தது Get ready. Hand wash. கெட் ரெடி. அடுத்தது Hand wash. Hand wash. ஹேண்ட் வாஷ். பாப்போமா? Hand wash. வாஷ் ஹேண்ட்ஸ், கை கால்லாம் அலம்பு அப்படிம்பாங்க. பல் தேய்மாங்க. பிரஷ் டீத், பிரஷ் யோர் டீத் சொல்லுவாங்க. வாஷ் ஹேண்ட்ஸ். அடுத்தது எழுந்து பல் தேய்ச்சிங்க, அடுத்தது போய் குளி அப்படிம்பாங்க. குளி அப்படிம்பாங்க. அதுக்கு 2 வார்த்தையில என்ன சொல்லலாம்? சிம்பிளா, பெரிய சென்டென்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். போய் குளிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? Bath. பாத். ஓகே, டேக் பாத்னு சொல்லுவோமா? போய் குளி, டேக் பாத். டேக் பாத். டேக் பாத். முதல்ல என்ன சொன்னோம்? எழுந்திருங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? Wake up. வேக் அப். அப்புறம் வேக் அப்புக்கு அப்புறம் Get ready. Get ready. நெக்ஸ்ட் என்ன வந்தது? Wash hand. வாஷ் ஹேண்ட்ஸ். அப்புறம் Take bath. டேக் பாத். நெக்ஸ்ட் ஆஃப்டர் யூ டேக் பாத், குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? Eat. Eat. ஆ, நல்லா சாப்பிடு அப்படிம்பாங்க. கரெக்டா? அப்பதானே தெம்பா போக முடியும் ஸ்கூலுக்கு, நல்லா படிக்க முடியும் இல்லையா? வாட் வில் அம்மா சே? அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க வீட்ல? ஈட் வெல், நல்லா சாப்பிடு அப்படின்னு Eat சொல்லுவாங்க well. இல்லையா? நல்லா சாப்பிடு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஈட் வெல், நல்லா சாப்பிடு. வேக் அப். அடுத்தது என்ன வந்தது? வேக் அப்க்கு அப்புறம் கெட் ரெடி. நெக்ஸ்ட் Drink water. வாஷ் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஈட் வெல்க்கு அப்புறம் ட்ரிங்க் வாட்டர். முதல்ல இருந்து நம்ம பார்த்துன்னு வந்ததை நான் கேட்கிறேன். வாஷ் ஹேண்ட்ஸ், டேக் பாத், ஈட் வெல். ஓகே, அடுத்தது இந்த பிக்சரை பார்த்தா என்ன தோன்றுது? Drink water. ட்ரிங்க் வாட்டர். எஸ், யூ ஈட் வெல். ஆஃப்டர் யூ ஈட் யூ ட்ரிங்க் வாட்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியை குடிக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்தது சீக்கிரமா கிளம்பு, நேரம் ஆயிடுத்து அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு என்ன சொல்லலாம்? Run. மணி ஆயிடுத்து, ரன், ஓடு. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? சீக்கிரமா பொறுமையா பண்றியே, வேக வேகமா செய் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இத வந்து எப்போதும் சொல்லுவாங்க, சீக்கிரமா கிளம்பு அப்படிம்பாங்க. ஹரி அப்னு சொல்லலாமா? ஹரி அப். என்ன வார்த்தை? ஹரி அப். சுறுசுறுன்னு வேகமா செய், அது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. பொறுமையா செய்யற, வேகமா செய், ஹரி அப். ரைட்? இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்களா? ஹரி அப். ஓகேயா? வேகமா செய்யுங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? ஹரி அப்னு சொல்றாங்க. அப்புறம் கிளம்பிடுறீங்க, அப்புறம் வாசல்ல என்ன போட்டுப்பீங்க காலுக்கு? what do you do? இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு சொல்ல தருவீங்க. ஷூ போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? Lace. லேஸ். ஓகே, அவன் என்ன பண்றான்? ஷூ போட்டுக்கிறான். அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வேர் ஷூஸ்ன்னு சொல்லலாமா? he needs to wear shoes. wear shoes, காலணிகளை போட்டுக்கவும். wear shoes. கரெக்டா? நெக்ஸ்ட் வேர் ஷூஸ். இதுல என்ன பண்றான்? இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். கம் ஹியர், கம் ஹியர், இங்க வா. மிஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கம் ஹியர். எப்படி கூப்பிடுவாங்க? கம் ஹியர், கம் ஹியர். அங்க போ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வந்து அப்பா வந்து பொண்ணுட்ட பார்த்து சொல்றாங்க, அங்க போ அப்படிங்கிறாங்க. அங்க போங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? Go. அங்க போ. Out. Go out. கோ அவுட். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? அங்க போ, அங்க போ. கோ தேர் சொல்லலாமா? கோ தேர்.
அங்க போங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? கோ Go தேர். there. கோ தேர். கீழே உட்காரு. கிளாஸ்ல போனோடனே சொல்லுவாங்க Sit down. உட்காரு கீழே. Sit down. Sit down. சிட் டவுன். வெரி குட். சிட் டவுன். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன் அப்படி சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல. கரெக்டா? ரைட். எழுந்திருப்பா. எழுந்திரு எழுந்திரு நீ பதில் சொல்லு அப்படிம்பாங்க. ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். ஒரே இருட்டா இருக்கு, இல்லாட்டி ஃபேன் புழுக்கமா இருக்கு, ஃபேன் போட சொல்றாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? Turn on the fan, switch on the lights அப்படிதானே சொல்லுவாங்க. turn on. ஓகே ரைட். அணைச்சிடு. ஸ்கூல்ல இருந்து கிளாஸ் விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டையும் ஃபேனையும் அணைச்சிட்டு போகணும்ல, அதுக்கு என்ன சொல்லலாம்? Turn off. Turn off. turn off. turn off. turn off. ரைட். போன் அடிச்சுட்டே இருக்கு, போனை எடு. எடு அப்படின்னா எடுங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த பிக்சர்ல வந்து போன் Telephone. Take telephone. டேக் டெலிபோன். இங்க வந்து போன் அடிக்குது, இதை எடு அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா வேற என்ன சொல்லலாம்? பிக்அப். Take. பிக்அப். என்ன சொல்லலாம்? பிக்அப். இது நம்ம அநேகமா அடுத்த வரக்கூடிய வார்த்தை நம்மள கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் மிஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அமைதியா இரு. Shut up. Shut up. ஷட் அப்னு சொல்லுவாங்களா? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? கொஞ்சம் ஹார்ஷா இல்லாம சொல்லலாம்னா வேற எப்படி சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம்? Children, be quiet. Keep silence. Keep quiet. Keep quiet. ஷட் அப்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதட்டி சொல்ற மாதிரி, கொஞ்சம் நிதானமா சொல்லலாம். கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாமா? கீப் குவைட். ஸ்கூலுக்கு போறதே நம்ம எதுக்காக? why do we go to school? எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்? Writing class work. ரைட்டிங் கிளாஸ் ஒர்க். நல்லா படிக்கிறதுக்காக. நல்லா படிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? Read. ரெண்டு வார்த்தையா சேர்த்து சொல்றோம்னா எப்படி சொல்லலாம்? ஸ்டடி வெல் சொல்லலாமா? நல்லா படிப்பா, ஸ்கூலுக்கு போற நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க வீட்ல இல்லையா? ஸ்டடி வெல். ஸ்டடி வெல். கவனமா கேளு, நான் சொல்றத கேட்டுக்கோ அப்படிம்பாங்க. Listen. லிசன். ப்ளீஸ் லிசன். தயவு செஞ்சு கேளு. ப்ளீஸ் லிசன். சூப்பர். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தினைக்கும் கேட்கிறோம். வீட்ல இருந்து ஸ்கூல்ல இத்தனை வார்த்தைகளும் நம்ம கேட்கிறோம். கரெக்டா? இது எல்லாமே ரெண்டு வார்த்தைகள். முதல்ல வா போ எல்லாம் ஒரு வார்த்தைகள்ல பார்த்தோம், தினைக்கும் நம்ம பயன்படுத்துறது. அப்புறம் இரு வார்த்தைகள் நம்ம வீட்லயும் ஸ்கூல்லயும் யூஸ் பண்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்கக்கூடிய வாக்கியங்களை பார்த்தோம். கரெக்டா? ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானது தானே, தெரிஞ்ச சென்டென்சஸ் தானே. கரெக்டா? புதுசா பழசா? ஏற்கனவே தெரிஞ்சது தானா? ஏற்கனவே தெரிஞ்சது தானே. ஓகே. இப்ப வந்து உங்களை நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க. முதல் நாள் உங்களுக்கு ஸ்கூல்ல உங்களை வந்து இந்த டீச்சர் தெரியல, புது கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திப்பீங்க? how will you introduce yourself? உங்களை நீங்க எப்படி அறிமுகப்படுத்திப்பீங்க? My name is. எஸ், come on. Name is Rajesh. My name is Rajesh. Okay. I am 6th standard. ஒத்தொத்தரா பேசுங்க. I am 6th standard. வெரி குட். I நான் have எங்க come படிச்சுட்டு இருக்கேன்? I have come from Kalipalayam. ஓகே. அதை இன்னும் கொஞ்சம் இதுவா இப்படி சொல்லி பாப்போமா? I am coming from அப்படி சொல்லி பாப்போமா? அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா கேட்க? I am coming from. நீ என்ன ஊர் சொன்ன? Kalipalayam. சூப்பர். Coming from Kalipalayam. வெரி குட். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்? நீ பொழுது எனக்கு அதோட சேர்த்து உனக்கு பொழுதுபோக்குக்கு வேலையா நீ என்ன பண்ணுவ? பொழுதுபோக்காத நேரத்துல நீ என்ன பண்ணுவ? அதையும் சேர்த்து சொல்ல முடியுமா? நான் விளையாடுவேன், புத்தகங்கள் படிப்பேன், நண்பர்களோட விளையாடுவேன். வேற என்ன சொல்லலாம்? உன்னோட பொழுதுபோக்கு என்னவோ நீ அதோட சேர்த்து சொல்லலாம். நீ என்ன பண்ணுவியோ, உனக்கு டைம் கிடைக்கிறச்ச அது சொல்லலாம். I have drawing. I play with my friends.
வெரி குட். யூ ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் வேற யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நான் இப்ப காமிக்கிறேன். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுன்னு நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, அது ஒரே நிமிஷம். ஸ்கிரீன்ல ஒரு 5 சென்டென்ஸ், இந்த 5 சென்டென்ஸ் இருந்தா போதும், நீங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். ஓகேயா? இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 சென்டென்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு சொல்லி பார்ப்போம். உங்களை ஈஸியா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? My hobby is play. ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ். அனைவருக்கும் வணக்கம், என் பெயர். மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறீங்க. Rajesh. அடுத்ததான் என்ன சொல்லலாம்? ஐ எம் ஸ்டடியிங் இன், நான் இந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஐ எம் ஸ்டடியிங் இன் 6th ஸ்டாண்டர்ட், ஐ எம் ஸ்டடியிங் இன் 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றீங்களா? அடுத்ததா எங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது சொல்லலாம்ல. மை ஸ்கூல் நேம் இஸ், என்னுடைய ஸ்கூல் பெயர் இது. இப்போ ஒரு பையன் சொன்னான்ல அவன் ஸ்கூல் பேர், அது மாதிரி உங்களுடைய ஸ்கூல் பேரை வச்சு நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. மை ஃபேவரட் ஹாபி இஸ், எனக்கு பிடிச்சமான பொழுதுபோக்கு, எனது விருப்பமான பொழுதுபோக்கு. பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங், பெயிண்டிங், சிங்கிங். மை ஃபேவரட் ஹாபி இஸ் சிங்கிங். அப்புறம் கடைசியா நன்றி சொல்லி உங்களை நீங்க அறிமுகப்படுத்தி முடிச்சுக்கலாம். ஓகே, அவங்களை வெறுமனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? கமான், அடுத்தது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். My name is Rajesh. ஓகே, I am studying. Hello everyone. ஓகே. Hello everyone. School name. My name is Kavivarshan. ஒருத்தரா பேசணும், ஏன்னா மத்தவங்க பேசுறது கேட்காது. ஒருத்தவங்க முடிச்சதுக்கு அப்புறம், ராஜேஷ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லலாம். ஓகேயா? My school name is Shaded Elementary School. ஓகே. My village name is Kalipa. வெரி குட். சொல்லு. மை வில்லேஜ் நேம் இஸ். நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், நீ சொல்லுமா. மை வில்லேஜ் நேம் இஸ். We will having. My name is Neera. I'm studying 4th A1. ஓகே. My school name is Neera School. My favorite hobby is dancing. டான்சிங். Thank you. வெரி குட் அக்கண்ணா, சூப்பர், வெரி குட். Hello everyone. Hello everyone. My name is Kavivarshan. I am studying in 7th standard. My school name is Government High School Kandapalayam. My favorite hobby is drawing. டிராயிங். Thank you. Thank you. Very good. Next. Next சொல்லலாம். Miss Panchayat Middle School. My hobby is read and write. Thank இல்ல, you. மெதுவா, பொறுமையா இரு. நான் உன் பேரையே கேட்கல, கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. உன்னை நீ அறிமுகப்படுத்தி பொறுமையா பேசணும். ஒருத்தவங்கள்ட்ட பேசத்த அவசர அவசரமா வேகமா சொல்லி முடிக்கணும்னு நினைக்க கூடாது. பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லணும். ஓகேயா? My சொல்லுப்பா. name is Kabilan. I am Kabilan. studying in 7th standard. My Okay. school name is Davamuda Matriculation High Secondary School. My hobby is doctor. Thank you. மை ஹாபிஸ்ல அது மை எய்ம் இஸ் டு பிகம் அ டாக்டர். நீ வந்து டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுற. நீ உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவ? மை ஃபேவரட் ஹாபி இஸ், என்ன சொல்லலாம்? விளையாடுறேன், பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், வேற என்ன பண்ணலாம்? டிராயிங் பண்ணுவேன். இதெல்லாம் இருக்கும்ல பொழுதுபோக்கா. உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? மை ஃபேவரட் ஹாபி இஸ், என்ன சொல்லலாம்? My favorite hobby is reading. ரீடிங். ஓகே, ரீடிங் புக்ஸ். அதோட சேர்த்து சொல்லிக்கலாமா? சரிடா கண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட், ஆஃப்டர் கபிலன். Hello everyone. My name is Yashushma. I am studying in 6th standard. My school name is Panchayat Union Middle School. My favorite hobby is dancing. Thank you. தேங்க்யூ. கான்ஃபிடென்ட்டா சூப்பரா பேசுனேன். வெரி குட். ஒருத்தருமே வந்து சொல்றீங்க. வெரி குட். நெக்ஸ்ட். Hello everyone. My name is AK Jaishnavi. I am studying in 5th standard. My school name is PUMS School. My favorite hobby is
Coco. பிளேயிங் கொக்கோ. ஓகே. மை ஹாபி இஸ் பிளேயிங் கொக்கோ. அப்படி சொல்லலாமா? கொக்கோ விளையாடுறது அப்படி சொல்லலாமா? My hobby is playing Coco. மை ஃபேவரட் ஹாபி இஸ் பிளேயிங் கொக்கோ. வெரி குட். சூப்பர். தேங்க் யூ. நெக்ஸ்ட். இன்னைக்கு வந்து நீங்க இதை பார்த்து சொல்றீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திப்பீங்க. நான் இதை காமிக்க மாட்டேன். உங்களை நீங்களாவே வந்து அறிமுகப்படுத்திப்பீங்க. இந்த 5 சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கேட்கல ஆக்சுவலா. சாரி. மறுபடியும் சொல்ல முடியுமா? Hello, my studying in PUMS school Channangarnai. My school கொஞ்சம் சத்தமா இருக்கு. நீ இப்ப மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? உன் பேர் என்ன? நீ என்ன படிக்கிற? மறுபடியும் சொல்ல முடியுமா? Come on. Start. Hello everyone, my name is Monica. I am studying in 7th standard. My school name is What is your school name? எந்த இடத்துல இருக்குன்னு சேர்த்து சொல்லலாம். Rani Memai Higher Secondary School Cement Factory. அது எந்த ஊர்ல இருக்கு இந்த ஸ்கூலு? Cement Factory. ஓகே. My favorite hobby is writing. ரைட்டிங். என்ன எழுத பிடிக்கும்? என்ன எழுத பிடிக்கும் உனக்கு மோனிகாக்கு? ஸ்டோரிஸ். ஓகே. மை ஃபேவரட் ஹாபிஸ் ரைட்டிங் ஸ்டோரிஸ் சேர்த்து சொல்லலாமா? Writing stories. My hobby Singing songs. சிங்கிங் சாங்ஸ். இங்க ஒரு பாட்டு பாடி காட்டு பாப்போம். M. Gokul. ஆ I am studying 6th standard. ஓகே. My ஸ்கூல் நேம் இஸ் PUM school. Channangarani. My favorite hobby cricket. மை ஃபேவரட் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். எந்த ஒரு விளையாட்டையும் நீங்க விளையாடுறீங்கன்னா அந்த விளையாடுறேன் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லலாமா? பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங் கொக்கோ, பிளேயிங் டென்னிஸ், இப்படி சேர்த்து சொல்லி பார்ப்போமா? Okay, ma'am. ஓகே டாக்டர். தேங்க் யூ. My name is Tejaswini. I am studying 4th standard. My school name is Aider Elementary School. My favorite hobby is dancing. ஓகே சூப்பர். வெரி குட். இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை இரு வார்த்தை சொற்கள்லாம் பார்த்தோம். நம்ம தினைக்கும் வார்த்தைகள்லாம் பார்த்தோம். 5 சென்டென்ஸ். இந்த 5 சென்டென்ஸ் வச்சு நம்மள ஈஸியா ஒருத்தவங்க அறிமுகப்படுத்திக்கலாம். இந்த 5 சென்டென்ஸ் என்னலாங்கிறத பார்த்தோம். பேர் முதல்ல சொல்றீங்க. மை நேம் இஸ் சொல்றீங்க. ஐ எம் ஸ்டடியிங் சொல்றீங்க. ஐ எம் ஸ்டடியிங். உங்க ஸ்கூல் பேர் சொல்றீங்க. உங்களுடைய ஃபேவரட் ஹாபி அப்புறம் முடிச்சிருங்க. யூ ஆர் டெல்லிங் தேங்க்யூ. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு குவிக்கா செக் பண்றதுக்காக அந்த இரு வார்த்தை இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, பிக்சரை காமிக்கிறேன். அது என்ன வேர்டுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போமா? இப்ப சிட் டவுன், டர்ன் ஆன், அந்த மாதிரி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. நான் வெறும் படத்தை காமிக்கிறேன். என்ன வார்த்தைங்கிறத கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு சில வார்த்தைகள், நான் மொத்தமா எல்லாத்தையுமே கேட்க மாட்டேன், ரேண்டமா காமிப்பேன். நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகே? எத்தனை வார்த்தைகள்லாம் பதிஞ்சிருக்குங்கிறத பாப்போம். டக்குன்னு ஒரு படத்தையும் பார்த்து சொல்லணும் என்ன பிக்சர், அதுக்கான இரு வார்த்தை சொற்கள் என்ன. இது என்னது? இது இந்த பிக்சரை பத்தி நம்ம என்ன
Sit down. Sit down. Very good. Sit down. இது John. John. Turn on. Correct. Switch on. Turn on. Turn on. Correct. Next. பிக்சர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? Sit down. Switch on. இது Very good. drink water. Drink water. Drink water. Drink water. எடு அதை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வார்த்தை என்னன்னு நான் சொன்னேன். இல்ல இந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருந்தது? இதை எடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? பிக்கப் சொன்னோமா? பிக்கப் பிக்கப் எடு அதை எடு அப்படிம்பாங்கல்ல. வேகமா போ. ஹரி அப். வெரி குட் கண்ணா. சூப்பர். ஹரி அப். இது நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஈட் வெல். ஈட் வெல். நல்லா சாப்பிடு. ஈட் வெல். அண்ணே கிளாஸ்ல இருந்து வெளில போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப், டர்ன் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப். கரெக்ட். ரெண்டுமே சொல்லலாம். ரைட். இங்க வா. இங்க வா அப்படின்னு கம் ஹியர். வெரி குட். சூப்பர். எத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சிருப்பாத்தீங்களா? சீக்கிரமா போய் குளி. ரெண்டு வார்த்தை என்ன வருது? டேக் பாத். டேக் பாத். டேக் பாத். எழுந்திரு. எழுந்திரு பாடி முதல்ல. எழுந்திரு. ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். கரெக்ட். கரெக்ட். அங்க போ. அங்க போ. இங்க வானா கம் ஹியர். அங்க போனா கோ தேர். அவ்வளவுதான். சூப்பர். வெரி குட். தயாரா இரு. இதுலயே இருக்குல்ல, ஹிண்டே இருக்கு. கெட் ரெடி. எஸ், கெட் ரெடி. கேட்கல, கவனமா கேளு. கவனமா கேளு. மிஸ் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு கேளுப்பா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு கேளு. ப்ளீஸ் லிசன். கரெக்ட். லிசன். தயவு செஞ்சு கேளுங்கப்பா அப்படிம்பாங்க. கைகளெல்லாம் அலம்பணும். வாஷ் ஹேண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனோடனே முதல்ல அதானே பண்ணணும். வாஷ் வாஷ் ஹேண்ட்ஸ். சூப்பர். நல்லா படிக்கணும். படிக்கணும். நல்லா படிக்கணும். சொல்லலாம். ஸ்டடி வெல். எஸ், ஸ்டடி வெல். எழுந்திரு. சீக்கிரமா எழுந்திரு. எழுந்திருப்பாங்க. காலையில முதல் அலாரம். வேக் அப். வேக் அப். வெரி குட். வேக் அப். வேக் அப். இது என்ன பண்றான்? லேஸ்ன்னு சொன்னீங்க. நான் அது சொல்ல வேண்டாம், வேற ஒரு வார்த்தை சொல்லலான்னு. ஷூ போட்டுக்கோங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? ஷூ லேசிங் இல்ல, வேற. ஷூ எல்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? வேர் ஷூஸ். வெரி குட். வேர் ஷூஸ். சூப்பர். அமைதியா இரு. அமைதியா இரு. என்ன சொல்லலாம்? ஷட் அப் பண்ணலாம். வேற ஒரு அமைதியான வார்த்தை சொன்னேனே. Be quiet. Be quiet. இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், ஒரு வார்த்தை சொற்கள், அப்புறம் ரெண்டு வார்த்தை இருக்கக்கூடிய பொருள், எந்தெந்த இடங்கள் எல்லாம் போறோம், அப்புறம் 5 வாக்கியங்களை வச்சு நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்றது, இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வரத நீங்க எனக்கு வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லுவீங்களா? இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சு நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொன்னவங்க விட மத்தவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களையும் சொல்லலாம். சரியா? இன்னைக்கு கிளாஸ் வந்து தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. பை. Thank you, ma'am.